வந்ததாக கூறி கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் போலீசார் துப்பாக்கி முனை தாவேக அரசின் காவல்துறையால் கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல். நீதிமன்ற வளாகத்திலிருந்து போலீசார் தரதரவென இழுத்து சென்று அட்டூழியம். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனிடம் பேட்டி எடுக்க முயன்ற பத்திரிகையாளர்களை மிரட்டிய ஏடிஎஸ்பி சிவு. எதிர்த்து கேள்வி கேட்ட செய்தியாளர்களை வாங்கடா வாங்க பார்த்துக் கொள்வோம் என திமிர் பேச்சு. விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை கைது செய்துள்ள சோபாவாடல் அரசு. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் தாவேக ஆட்சியாளர்கள் பின்னடைவை சந்திப்பார்கள் என்று உறுதி. டெல்லியில் புதிய இடத்தில் போராட்டத்தை தொடரும். ஐயா, நீங்கள் கிட்ட எம்பி இருக்கிறீங்கன்னு அங்கே மோடி ஆட்டி பார்த்து எடுக்கிறீங்க. மோடி எல்லாம் மூளை வேலை செய்யுது, நீங்கள் ஆட்டுறீங்கன்னு தெரியும். அங்கேருந்து பணம் 5 வருஷமாக பணம் வாங்கினீங்களே மெட்ராஸில், அந்த பள்ளத்துக்கு பாவாடை கட்டி ஓட்டினீங்க இல்லையோ, அந்த பணத்தெல்லாம் நீங்கள் வச்சுட்டு மக்களுக்கு அந்த ஓட்ட வானா செட்டி, அந்த கிரைண்டரு, டிவி, மிக்சிக்கு இரும்பு பூசு போடுவாங்க ஐயா. அது கிரைண்டருக்கு இரும்பு பூசு போடுவாங்க. அதில் பித்தாளை பூசு போட்டால் இரும்பு பூசு போட்டு காந்தாட்டு விட்டு சைக்கிளுக்கெல்லாம் ஐயா லேசான தகுடு பாருங்க, மயில் கூட கற்றுதுவார். அப்படியெல்லாம் பண்ணினீங்க. இப்போ விஜய் என்ன பண்ணி போட்டார்? நீங்கள் மைக்கு பிடிச்சிட்டு விளங்க அந்த தொகுதி ஆள் மார்க்கண்டாய பேருவார். மார்க்கண்டன் என்ன அர்த்தம் தெரியுமா? அது எம்மனுக்கு மகனாக பிறந்த அந்த பையனுக்கு அர்த்தம் போல இருக்குது. அதனால் எம்மனுக்கே மார்க்கண்டாயன்னா மார்க்கண்டன் என்ன வயசுன்னு பாரதத்தில் வருது. அந்த பேர் வச்சு எல்லாம் கொஞ்சம் குறும் பண்ணுவாங்க. மற்ற அதே திமுக இருக்கிற குறும் பண்ணாமல் இருக்கிற காரணம் என்ன? கிருஷ்ணன், கர்ணன் அப்படிங்கிற பேர் இருக்கிறதெல்லாம் இது பண்ண வேணாங்க. இப்போ இந்த ஒரு ஆள் பத்திரிக்கையாளர்களுமே திமுக பத்திரிக்கையாளர் நிறையா இருக்கிறாங்க. இது வரைக்கும் திமுக ஆட்சி 2 மாதமாக பத்திரிக்கையாளர்கள் கம்முன்னு இருந்தாங்க. யூடியூப் சேனல்லையுமே இருந்தாங்க. இப்போ சங்கரை திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசி உள்ளே பிடிச்சி திமுக காரன் போட்டான். இப்போ சவுக்கு சங்கர் இவரை தூக்கி பேசுகிறாரு. அதே மாதிரி வைகோவை தொகுதிக்கு சின்னத்தை கொடுக்காம பண்ணி வைகோ இப்போ திட்டுறாரா இல்லையா? அவங்க கட்சி வாழ வைக்கணுமோ இல்லையா? வைகோவும் இப்போ என்ன பேசுகிறாரு? திமுக மோசம்னு பேசுகிறாரு. எல்லாம் அவங்கெல்லாம் அண்ணா திமுகக்காரரை எடப்பாடி மோசம்னு சொல்லி பழனிசாமி நீக்கியாச்சு. தொண்டர்கள் பைத்தியக்காரரா என்ன அண்ணாடு என்ன குட்டையிலையும் போய் சாப்பிட்றாங்க. அர்த்தம் இல்லாமல் ஒரு நிர்வாகம் நடத்துனா ஒழுக்கமாக நடத்துங்க. ஏன்னா நீங்கள் அப்படி நடத்துகிற மாதிரி இல்லை. ஆட்சி அப்படி ஆடி இப்படி ஆடி பிடிச்சி போடலாம்னு இருக்கிறீங்க. ஆனால் விஜய் படம் வந்துச்சுன்னா டான்ஸ் படம்னு தெரியாது. முட்டாள்னு சொல்கிறாரு. முட்டாள்னு சொன்னது நீதி வழங்குறப்பார். அவரும் இப்போ மாறிட்டார். என்ன யூடிபி சேனலில் பேசுகிறத விஜய் பற்றி மோசமாக பேசுகிறாரு. அவங்க யூடிபி சேனலில் பேசும்போது நீதி வழங்குற ஒழுக்கமாக பேசி பழகு. விஜய் கட்சி இப்போ என்ன பண்ணி போடுது? நீ இப்போ எத்தனை முட்டு கொடுக்க காசு வாங்கிக்கிற? வணக்கம். தமிழ்நாட்டை வாழ வைக்கிறதா நியாயமாக பேசி பழகுங்க. அதை விட்டு போட்டு அந்தளவு முன்னே பேசி பழகாதீங்க. வணக்கம்.